மெதுவான காலை. வகுப்பறையில் மாணவர்கள் எல்லாம் அமைதியாக அமர்ந்திருந்தனர். கரும்பலகையின் முன் ஆசிரியர் நின்று கையில் தேசிய கொடியின் ஒரு சிறிய மாதிரியை பிடித்தார். குழந்தைகளே, என்று ஆசிரியர் புன்னகையுடன் தொடங்கினார். நமது நாட்டின் தேசிய கொடியின் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்கிறது. மாணவர்கள் முன்னோக்கி குனிந்து ஆர்வமாக கேட்டனர். மேலே உள்ள கேசரி நிறம் என்று ஆசிரியர் கொடியை காட்டினார். நம் தைரியம், தன்னலமற்ற சேவை, தியாகம் ஆகியவற்றை குறிக்கிறது. ஒரு நாட்டை பாதுகாக்கும் வீரர்கள் போல. அடுத்தது பசுமை நிறத்தை. கீழே உள்ள பச்சை நிறம் நம் நாட்டின் இயற்கை வளங்கள், விவசாயம், வளர்ச்சி, அமைதி இவற்றை நினைவில் கொள்ள சொல்கிறது. பின்பு நடுவில் உள்ள வெள்ளை நிறத்தை தொட்டார். இடையில் உள்ள வெள்ளை நம் சத்தியம், தூய்மை, நேர்மை என்பவற்றின் அடையாளம். எப்போதும் நேர்மையாக நடப்பது முக்கியம். மாணவர்கள் தலையசைத்து ஒத்துக்கொண்டனர். ஆசிரியர் அசோக சக்கரத்தை தொட்டு மெதுவாக சொல்லினார். நடுவில் இருக்கும் அசோக சக்கரம் அறம், நியாயம், சட்டம், முன்னேற்றம் ஆகியவற்றின் சின்னம். அது 24 அசைவுகளை கொண்டது. ஒவ்வொரு அசைவும் நாம் தினமும் முன்னேற வேண்டும் என்று சொல்லுகிறது. மாணவர்கள் அனைவரும் ஆர்வமாக சக்கரத்தை நோக்கி பார்த்தனர். ஆகவே என்று ஆசிரியர் முடித்தார். இந்த கொடி காத்திருக்கும் துணி மட்டுமல்ல, இது நமது நாட்டின் மதிப்பு, ஒழுக்கம், தைரியம், வளர்ச்சி, ஆல் இன் ஒன். வகுப்பறை முழுவதும் கைத்தட்டல் ஒலிக்குருவிது ஒலித்தது.